ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ வந்து நாங்கள் ஐயனார் கோயிலுக்கு இருக்கோம். ஐயனார் கோயிலில் எப்பயுமே இங்கே வந்து ஐயோ கீழே பாருங்கள், எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. இங்கே விழுந்தா எப்படி இருக்கும். எங்கள் சித்தி தீத்தங்கோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. எங்கள் சித்தி வந்து எப்பயுமே இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் எப்போன்னு எனக்கு தெரில. ஏன்னா இந்த கோயிலுக்கு வந்தோம். அப்போ வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்க, நீங்கள் இதில் வந்து கலந்துக்கணும், நீங்கள் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த கோயிலில் வந்து இந்த ஐயனார் கோயில், இங்கே பாருங்கள் ஐயனார் கோயில். இதான் ஐயனார் சாமி. பார்த்தீங்களா ஐயனார் கோயிலை எப்படி இருந்துச்சு? அழகாக இருந்துச்சா? சூப்பராக இருக்குல்ல? நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா இந்த கோயில்? இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம். இருங்க நான் காமிக்கிறேன். சாமி அங்கே இருக்குது. தீத்தாங்கோட ஃபஸ்ட்டு எடுக்க வந்தோம். ஐயோ நம்மளுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, எப்படி தேடுறதுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறமா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிச்சு. அப்புறமா நாங்கள் வந்துட்டு ஆற்றுல முழுகிட்டு தீத்தங்கோடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அன்னிலேருந்து இந்த கோயிலுக்கு வரதில்லை. இப்போ பஸ் டைம் வரோம், அதனால் ரீல்ஸ் போடலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் போட்டுட்ருப்போம்ல, அதுக்காக இந்த ஐயனார் கோவிலுக்கு வரோம். ஏன்னா இந்த ஐயனார் கோவிலில் வந்து இந்த குதிரை மேலே ஐயனார் சாமியோ உட்காந்துட்ருக்குமா. நைட்டு 12 மணிக்காட்டம் இந்த ஐயனார் சாமி வந்து ஊர்வலம் வருமா. அப்போ அந்த ஐயனார் சாமி யாராவது தூங்கலைன்னா அந்த ஐயனார் சாமி கொடுமைப்படுத்துமா. அதனால் நம்ம வந்திருக்கோம். அதனால் நான் உள்ளே போய்ட்டு ரீல்ஸ் போடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருவள்ளூர்கிட்ட வந்திருக்கோம். நாங்கள் திருவள்ளூரில் காட்டுறேன், காட்டுறேன் பாருங்க. இவர் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது மூணாவது நாலாவது பார்த்தீங்கன்னா இதுதான் பாம்பூதுவர். இவர் தான் பாம்பூதுவர். இவர் வந்து ரொம்ப பெரிய இடத்துலலாம் பாம்பூதி இருக்கார். அதனால் இவர் பேர் பாம்பூதுவர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? இதுதான் பாம்பு பொத்துன்னு நினைக்கிறேன். இதான் பாம்பு பொத்துன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம். குதிரைமலை ஏற போகிறேன், வாங்க போகலாம். நடந்து போயிட்டுருக்கேன், வா. இந்த குதிரை மேலே எனக்கு குதிரை மேலே சவாரி போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், அழகாக இருக்குல்ல? வக்குடுன்னு போகும் பாருங்க. இது கரும்பு காடுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது கரும்பு காடு தான். கரும்பு காடு என் பின்னாடி இருக்குல்ல, அதுதான் கரும்பு காடு தான். இருங்க அவங்க பாருங்க, இதான் கோவில். இருங்க தெளிவாக காட்டணும்ல. கோயில் சாமியெல்லாம் மறைச்சிட்டாங்க. அதனால சாமி அங்கே இருக்கு.